தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் வலுவற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு துணை புரிகிறவராய் இருக்கிறார். எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற போது தூய ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் எதை செய்வது என்று விளங்காமல் இருக்கிற போது, சரியான முடிவெடுக்க தெரியாமல் தயக்கம் காட்டுகிற போது, குழம்பிய நிலையில் இருக்கும் போது தூய ஆவியானவர் தெளிவான பாதையை நமக்கு காட்டுகிறார். சரியான முடிவை எடுப்பதற்கான தூண்டுதலை நமக்குள் தருகிறார். அதனை முதல் வாசகம் அற்புதமாய் எடுத்துச் சொல்லுகிறது. பதிலுரை பாடலில், என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு நீர் ஒளியூட்டும். உமது பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் அளிக்கும் விடுதலையில் என் இதயம் களி கூறுகின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் மகிழ்ச்சியோடு கடவுள் தனக்கு பதிலளிப்பதை, தன் குரலுக்கு செவி கொடுப்பதை, தனக்கு அருளையும் ஆசீரையும் வழங்குவதை நன்றி பெருக்கோடு ஏறெடுப்பதை பார்க்கிறோம். நான் ஆண்டவரை போற்றுவேன், அவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த தருணத்தில் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். என்னோடு சக மாணவர்களும் அந்த விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மாணவனுக்கு சரியாக படிப்பு வராததனால அவனால் அந்த விடுதியில் தங்கி படிக்க இயலவில்லை. 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டிற்கு ஓடி விடுகிறான். வீட்டுக்கு ஓடி போயிடுறான். எனக்கு படிப்பு வராது, இனிமே என்னால் இங்கே படிக்க முடியாது, என்னால் இங்கே இருக்க முடியாது என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறான். வீட்டுக்கு போனவனை அவங்க அப்பா அம்மா கையோடு பிடிச்சு அடுத்த நாளே மீண்டுமாய் அந்த விடுதிக்கு வருகிறார்கள். விடுதிக்கு வந்து விடுதியை பாதுகாத்து கொண்டிருந்த, பராமரித்து கொண்டிருந்த அருட்தந்தை இடத்திலே சொல்லி, ஃபாதர், எப்படியாச்சும் என் பிள்ளைய சேர்த்துங்க, அவன் தவறு பண்ணிட்டான், அவன் இந்த பள்ளியில் தான், இந்த ஹாஸ்டலில் தான் அவன் படிக்கணும், தயவு செய்து கொஞ்சம் இரக்கம் காட்டி என் பிள்ளையை மீண்டும் சேர்த்துக்குங்க. அம்மா, உங்கள் பிள்ளைக்கு தான் படிப்பு வர மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறான், அவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அதனால தான் ஓடி போயிட்டான், அவனை மீண்டும் எப்படி இங்கே சேர்த்துக்கொள்வது? சாமி, அவன் 10வது வரைமாவது படிக்கணும், அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன், தயவு செய்து அவன் இந்த இடத்துல படிக்கிட்டோம் சாமி. அவங்க அப்பா அம்மா கெஞ்சுறாங்க, அந்த பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. 10ஆம் கிளாஸ் வரையும் படிடா, போதும், அது வரையும் படித்தா போதும், அதுக்கு மேலே வேண்டாம், நாம் பார்த்துக்கிறோம். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பையனை அந்த ஹாஸ்டலில் மீண்டும் சேர்த்துடுறாங்க. 10ஆம் வகுப்பு முடித்து விட்டான். பிறகு ஐடிஐ போய் சேர்ந்து நன்றாக படித்துவிட்டு தற்பொழுது அவன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்கள் என்கிறது இறை வார்த்தை. வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, சொல்ல முடியாது. படிக்கிற இடத்துல
நாம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் சொல்ல முடியாது. குடும்பத்தில் எல்லாரும் நம்ம கிட்ட நன்றாக பழகுவார்கள், பேசுவார்கள் சொல்ல முடியாது. நாம பணி செய்கின்ற பங்குதளங்களில், அன்பிய பொறுப்புகளில், பங்கு பேரவை பொறுப்புகளில் எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்களா, எல்லாரும் நம்மளை வாழ்த்தி பாராட்டுவாங்களா சொல்லவே முடியாது. கஷ்டம் இருக்கும். நம்மை குறைத்து மதிப்பிடுவார்கள், இழிவாக பேசுவார்கள், தொல்லை கொடுப்பார்கள். நமக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏண்டா இந்த பணியை தொடரணும், இது நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்கிற போராட்டம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சவால் நமக்குள் ஒரு தூண்டுதலை தந்து கொண்டே இருக்கும், இதை தொடரலாமா வேண்டாமா என்று. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட இக்கட்டான தருணத்தில் எல்லாம், முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் நமக்கென்று ஒரு துணையாளர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவருடைய துணையை நாம் நாடுகிற போது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை காத்து வழிநடத்துகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று தெளிவாக இறைவார்த்தை இன்றைக்கு நமக்கு படிப்பினையை வழங்குகிறது. வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்து விடும் என்று சொல்லி கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது. நிராகரித்து விடுகிறார், புறக்கணித்து விடுகிறார். ஏனென்றால் இந்த மண்ணுலகம் நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த மண்ணுலகில் நாம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பொருளுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தாறுமாறான வாழ்க்கையோ, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக போகின்ற வாழ்க்கையோ, மனம் போன போக்கிலே அலைந்து திரிந்து இந்த உலக நாட்டங்களின் மீது, உலக ஆசைகளின் மீது பற்று கொண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கின்ற நிலையோ நமக்கு வேண்டாம். இந்த இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே என்னை விட்டு அகன்று போங்கள். கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழாமல், கடவுளுடைய சித்தப்படி, அவருடைய திருவிழப்படி வாழாமல், நாம் நமக்கேற்றபடி வாழ்ந்துவிட்டு கடவுளுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறுவோம், நம் எல்லோருக்கும் மோட்ச பாக்கியம் உண்டு, நித்திய பேரின்ப வாழ்க்கை நமக்கு உண்டு என்று நம்மால் சொல்லிவிட முடியுமா என்றால் முடியாது. இந்த மண்ணுலக வாழ்க்கையை உண்மையோடு, நேர்மையோடு, நியாயத்தோடு வாழ வேண்டும். நமக்கான விண்ணகம், நமக்கான அந்த விண்ணக பேரின்ப நிலை என்பது இந்த மண்ணுலகிலை தான் உறுதி செய்யப்படுகிறது. நாம் வாழ்கிற நம்முடைய மனிதர்கள் மத்தியில் தான் அது உறுதி செய்யப்படுகிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். பல இடங்களில் இருந்து. விண்ணரசு என்பது யாரோ ஒரு குறிப்பிட்டவருக்கு, சில பேருக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் உடையது. எல்லோரும் வந்து ஆண்டவருடைய அந்த விண்ணக பேரின்பத்தில் பங்கு பெறுவார்கள், விண்ணக பந்தியிலே அமர்வார்கள். அப்படி அமருகின்ற பாக்கியம் நமக்கு உண்டா? அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக இந்த மண்ணுலகிலே நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோமா? அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இறைவார்த்தை சொல்லுகிறபடியே நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதை காண்பீர்கள், நீங்கள் அழுது அங்கலாய்ப்பீர்கள். இப்போ நம்ம நினைச்சபடி வாழ்ந்துக்கிட்டு யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது, யாரும் நம்மளை தண்டிக்க முடியாது. மேலுலகம் என்று ஒன்று இல்லை, இறைவன் என்று ஒன்று இல்லை, மீட்பு என்று ஒன்று இல்லை என்று நினைத்து கொண்டு தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் பாதிக்கப்பட போவது நாம் தான், நம்முடைய ஆன்மாதான். இந்த ஆன்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்கிற கேள்விக்கு இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்கள். இடுக்கமான வாயில் என்பது எந்தெந்த இடத்திலெல்லாம் நமக்கு சிக்கல் வருகிறதோ,
உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு, அன்போடு, இரக்கத்தோடு, மகிழ்ச்சியோடு, அமைதியோடு செயலாற்றுகிற போது நமக்கு இடையூறுகள் வருகிறதோ, தொல்லைகள் வருகிறதோ, சிக்கல்கள் வருகிறதோ, அந்த இடத்திலும் கூட இறுதி வரை அதில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால், அந்த இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைகின்றோம் என்றால் இறை அரசை கண்டுகொள்ளலாம், ஆண்டவரை கண்டுகொள்ளலாம், ஆண்டவர் தருகிற பேரின்பத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறலாம். அத்தகைய பாக்கியத்தை நீங்களும் நானும் இந்த தெய்வீக பலியினுடைய இறை வார்த்தையின் படிப்பினையின் வழியாக பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைவோம். கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.